கவர்னர் வித்யாசாகர் ஐயா அவர்கள் சொல்லிட்டே போலாம். உச்சநீதிமன்ற நீதிபதி பல முறை விருது வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி சாதனை பண்ணதால ஒரு கிராமத்துல பிறந்து இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் ஒரு அடையாளமா திகழ்ந்துட்டு இருக்கேன். அது மாதிரி நமக்கு இருக்கிற துறை எந்த துறையா இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எல்லாத்துலேயும் நமக்குள்ள ஒரு தனி ஒரு பாதை உருவாக்கி அது மூலியமா ஜெயிச்சா கண்டிப்பா நம்மளுடைய பேரு வரலாற்றுல என்னைக்கோ இடம் பிடிக்கும். வரலாற்றுல நாம தான் உருவாக்கிக்கிறோம், நமக்கு யாரும் வரலாறு கொடுக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் போராடி எனக்கான ஒரு இடம் பிடிச்சிருக்கேன். இப்போ உங்க பாருங்க, ஏன்னா தேவை ஏதாவது ஷோ பண்ணியிருப்பாங்க கூட நினைப்பீங்க. ஸ்டேஜ்ல பண்ணிக்கிறோம் பாருங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏதாவது இது பண்ணி கூட பண்ணுவாங்க, ஒரு மேட்சிங் பண்ணி பண்ணுவாங்க கூட நினைப்பீங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. பாருங்க, மிகவும் கடுமையான ஒரு பயிற்சி, கடுமையான முயற்சியே இருக்கணும். அப்பதான் கண்டிப்பா அதை பண்ண முடியும். எப்படியே இதை நீங்க பார்த்துருப்பீங்க, இதை வந்து செய்வாங்க. அதாவது டிவிக்கு தான் நம்ம ஷோலாம் பார்த்துருப்போம். நிறைய நம்மளுடைய இந்த புத்தக கண்காட்சியில நம்மளுடைய தமிழக அரசு இந்த அறிவுறு வாய்ப்பை என்னுடைய மாவட்ட அரசு மூலியமா எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. இன்னும் மென்மேலும் எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் இந்த மாதிரி அரிய வாய்ப்பை கொடுக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய கலையெல்லாம் அழியாம மென்மேலும் வளரும். அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் பெரிய அளவில் வரணும். ஆயக்கலைகள் 64 மட்டும் இல்லை, நிறைய கலைகள் இருக்கு. ஒரு நிமிஷமோட எல்லாம் உரிச்சிட்டாரு. அடுத்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது இதுவும் பாருங்க, எல்லாம் செக் பண்ணி கூட பார்த்துக்கங்க. ஏன்னா அது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைப்பீங்க. எல்லாராலையுமே சாதிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல தன்னம்பிக்கை இருந்தால் போதும். அந்த தன்னம்பிக்கை எது கொடுக்குறோம், மார்ஷல் ஆர்ட்ஸ் கொடுக்குது. அது மூலியமா தான் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். உலகளோட ஒரு தமிழ்னா, அதாவது நான் சாதிச்ச சாதனை ஒரு 10 பேர் சாதனை முறியடிக்க முடியாது. தனி ஒரு மனிதனா பண்ணி எனக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கேன். வெறும் 40 நிமிஷத்துல 5 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வேர்ல்டுலேயே யாரும் வரைக்கும் அந்த மாதிரி முயற்சியோட எடுத்தது கிடையாது. சரி, பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கணக்கு வச்சுக்கலாம். 2 தேங்காய் 2 நிமிஷம், அப்போ 10 தேங்காய் 10 நிமிஷம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப்பை கொண்டு போயிட்டே இருக்கலாம். எத்தனை நாளும் 5 ஆறு முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாளர் தனபால் அவர்கள்.